ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அழுது புலம்புறாங்க. அந்த குழந்தை போயிடுச்சு, எனக்கு தங்கவே தங்கலை, அதை எப்படி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். அப்போ வேற மனோஜ்க்கு வந்து வேலை கூட கிடையாது, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், அதனால தான் அந்த குழந்தை எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நினச்சி அப்படியே அழகிற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து சரிம்மா அழாத, போனது போச்சு விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து தைரியம் சொல்கிறாரு. உடனே வந்து இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. டேய் என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம ரவி. இல்லைடா, இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனால் ஒரு வார்த்தை கூட உங்கள் யார்கிட்டையுமே சொல்லலையே, அதான் கேட்டேன் அப்படின்னா. உங்களுக்கு என் கஷ்டம் உங்களுக்கு கஷ்டமாக வந்து தெரியலையா, இந்த மாதிரி பேசுகிறீங்க பாருங்க அத்தை எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஏம்மா யார்கிட்ட தான் சொல்லலை, என்கிட்ட நீ சொல்லணும்ல, எப்படி நீ மறைப்ப, புருஷனுக்கு தெரியாமல் மாமியாருக்கு தெரியாமல் மறைச்சிருக்கேன்னா உனக்கு என்ன சொல்கிறது, அப்போது வேறு என்னென்ன தான் நீ மறைச்சிருக்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணி. இல்லை அத்தை, நீங்கள்லாம் மனசு கஷ்டப்படுவீங்க தான் சொல்லலை அத்தை, இனிமேட்டு நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டாத, எதுவாக இருந்தால் உங்ககிட்ட சொல்லிடுறேன், தயவு செய்து இந்த விஷயத்தில் மன்னிச்சிடுங்க அத்தை, எனக்கு வேறு வழி தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. சரி விடு, எப்படியோ வந்து இதுக்கப்புறமா இப்படிலாம் பண்ணாதம்மா, ஒழுங்காக வந்து கருத்தரிச்சா என்கிட்ட சொல்லிவிடுமா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிடுமா. சரிடா, அதான் தெரிஞ்சு போச்சுல எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து சும்மா ரோகிணி ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் வேலை ஏற்றுமா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டி விட்டுறாங்க வந்து விஜயா. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து முத்து அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாரு. உடனே வந்து அப்பா நல்ல காலம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நிம்மதி அடைகிறாங்க. இங்கே வந்துச்சே நம்ம முதல் வாரிசு, இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து புலம்புறாங்க. சரி விடு விஜயா, எது நிலைக்குமோ அதுதான் நிலைக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும். தங்கியிருந்ததுன்னா இந்நேரம் முதல் வாரிசு நம்ம குடும்பத்துக்கு என்னமா இருக்கும், ரோஹிணிக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி வந்து நடந்திருக்கு, ஆனால் அந்த குழந்தை நம்ம கைக்கு வரலையேங்க அப்படின்னோடனே விடு விஜயா, எல்லாமே பார்த்துக்கலாம், என்ன நடக்குமோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து முத்து வந்து மீனா கிட்ட வந்து பேசுகிறாரு. எனக்கு என்னமோ அந்த பார்லர் அம்மா சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடிய மாதிரியே இல்லை, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, குழந்தை விஷயத்தில் யாராவது போய் சொல்லுவாங்களா, அது அந்த பொம்பளை போய் சொல்லும், கண்டிப்பாக பார்லர் அம்மா கிட்டே ஏதோ விஷயம் இருக்குது, ஆனால் அது மறைக்குது, அது என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே, ஏங்க இதோட இந்த விஷயத்தை வந்து விட்டுலாங்க, ஏன்னா அத்தை நம்ம மேலே கோமாயிடுவாங்க, ஏற்கனவே வந்து நம்ம தான் அவங்க பிரச்சனை தலையிடுறோம்னு சொல்லிட்டு நம்மளை ஓவராக பேசுகிறாங்க, இதில் நான் வேற வாங்கி கேட்டிங்கன்னா இதெல்லாம் தேவையா, இதுக்கப்புறம் அவங்க பேச்சுக்கு போக வேணாம், விட்டுருங்க, அவங்க எப்படியாவது போட்டோம் அப்படின்றாங்க. இல்லை மீனா, அதெல்லாம் நான் விட முடியாது, இது என்ன உண்மை நான் கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து ரோஹிணி கேட்டுறாங்க. ரோஹிணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த முத்து விடமாட்டான் போல் இருக்கு, இந்த முத்துவும் மீனாவும் இருக்க வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது, அதனால் வேறு வழியே கிடையாது, இந்த வீட்டை விட்டு போகிறதா எனக்கு நல்லது, ஏன்னா இங்கேயே இருந்தால் கண்டிப்பாக என்னையே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை பற்றி என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்ததெல்லாம். அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி சொல்கிற, இவ்வளோ நடந்துருச்சு, ஆமாம் இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாதுடி, உன்னை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டுவாங்க, 90% உன்னை பற்றி தெரிஞ்சிச்சு, இப்போ கொஞ்சம் தான் தெரிய வேண்டியது இருக்குது, அதுவும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அந்த முத்து மீனாவனை விடமாட்டாங்க, வேறு வழியே கிடையாது, நான் சொல்கிற மாதிரி நீ தண்ணி கொடுத்துன்னு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. ஆமாடி, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், உன் மாமியார்கிட்ட பேசிடு, இன்றைக்கே பேசிடுறேன் அப்படி சொல்லிட்டு வராங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயா வந்து ஒரே மனசு கஷ்டத்தோடு கையை வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆண்டி அப்படின்றாங்க. என்ன விஷயமா அப்படின்னோடனே, இல்லை ஆண்டி இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தீங்கல்ல, என்னை பற்றி ஏதாவது குறை சொல்லணும், என்னை பற்றி ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு முத்து மீனா தெரிஞ்சிட்ருக்காங்க, இங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. ஆமாம்மா, அந்த முத்து மீனாக்கு வேறு வேலையே இல்லை, அதுங்களை என்ன தாமா பண்ணுறது, அதுதான் ஆண்டி நான் ஒரு யோசனை பண்ணி வச்சுருக்கேன், இந்த நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் தனி கொடுத்துன்னு போயிடலான்னு நினைக்கிறேன் ஆண்டி. நீ தனி கொடுத்துன்னு போறியா, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீயும் மனோஜ் தான் இந்த வீட்டில் இருக்கணும், அவங்க 2 பேரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அப்போவே சொன்னேன். அவர் எங்கே கேட்டார், இல்லை ஆண்டி இது வேலைக்காவது, சொன்னால் கேளுங்க ஆண்டி, நான் தனி கொடுத்து போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டி, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜயா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எக்காரனை கொண்டு வந்து இவங்களை தனி கொடுத்து நான் அனுப்ப மாட்டேன், அந்த முத்து மீனாவை தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிக்கிறாங்க. இது